சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வைபவ் நடிச்சிருக்காரு. அப்புறம் மொட்ட ராஜேந்திரன், ஆனந்தராஜ், அப்புறம் லிவிங்ஸ்டனு, அதுல்யா ரவி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம்லாம் இருக்குது. பெரிய காமெடி படம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி வைபவ் படம் போய் பார்ப்போம். இப்போ கூட பெருசுன்னு ஒரு படம் வந்துருச்சு. ஓகே, ஓரளவு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு போய் உட்காந்து பார்த்தோம். இது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வச்சுட்டு முதல்ல அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது லிவிங்ஸ்டன் வந்து சின்ன வயசில் இந்த கஞ்சா பொட்டலாம் விற்கிற ஸ்டேஜில் அவரை வந்து 2 சின்ன பசங்க காப்பாற்றுவாங்க. அந்த 2 சின்ன பசங்க யாருன்னா, ஒன்று வைபவ், இன்னொன்று மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர். இவங்க 2 பேரும் காப்பாற்றினால பெரியவங்க ஆனதுக்கப்புறம் இவங்க பண்ணுற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் வந்து லிவிங்ஸ்டன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். லிவிங்ஸ்டனுடைய பொண்ணு தான் அதுல்யா ரவி. அதுல்யா ரவிக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அது யாருன்னா அவருடைய பாஸான சிஹான் ஹுசைன், இப்போ ரீசெண்டாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. ஃபேக் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு 3 கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால அந்த டாஸ்க்கை வந்து லிவிங்ஸ்டன்ட்ட கொடுக்குறாரு. லிவிங்ஸ்டன் என்னென்னா தன்னுடைய பாய்ஸ் அப்படின்னு வைபவ்கிட்ட சொல்லி அந்த ஃபேக் இன்சூரன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க சேஃபாக கொண்டு வந்து வராங்க. இப்படி கொண்டு வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் சரக்கு அடிக்கும்போது திடீர்னு காசு வந்து கை மாறிடுது. அதாவது பேக்கை மாற்றி விட்றாங்க, வழக்கம் போல் சுந்தரிச்சி படம் மாதிரி. இப்படி பேக்கை மாற்றின உடனேவும் என்ன ஆகுது அப்படின்னா, ஐயோ காணோம், நான் சாக போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல சண்டைக்கு காரணமாக இருந்தால் ரெடின் கிங்ஸ்லி என்ன சொல்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு 4 கிழடு கட்டையை, அதாவது ஆந்திரா சார், அப்புறம் மொட்ட ராஜேந்திரன், அப்புறம் வந்து ஆண்டனி, அப்புறம் இந்த மாதிரி ஜான் டேவிட்டு, அப்புறம் சுனில், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவங்ககிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்மக்லர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை வச்சு இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்கை கொள்ளையடிக்கலாம், அப்போ எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்படி பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு டனலை தோண்டி இப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே போகும். தமிழ் சினிமாவில் அடித்து துவைச்சி டைவர்ஸ் பண்ண கதை இது. இதில் சரி துவைச்சி அடித்து டைவர்ஸ் பண்ண கதை எப்படி வேணும், திரைக்கதையாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா, ஒன்றுமே இல்லை. சரி காமெடியாவது நல்லா இருக்கணும் இல்லையா, அதுவும் இல்லை. இத்தனை ஆர்டிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கீங்களே, இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழகாக வாங்கணும் இல்லையா, அதுவும் இல்லை. இந்த படத்துக்கு வந்து 2 டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் விஷயம் எடுத்துக்கணுமா, அதுவும் இல்லை. சரி இந்த படத்துக்கு இமான் மியூசிக் போட்டிருக்காருல்ல, அதுக்காக ஏதாவது உருப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னா இமானோட மியூசிக்கும் செய்யல. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு படத்தில் வைபவ் கேரக்டரு அது எதனால் அந்த கேரக்டரு வந்து இவ்வளோ கொடுத்து ஓகே சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியல. இதில் ஹீரோ என்னன்னா அதுல்யா ரவி வந்து முன்னாடியாவது நல்லா இருந்தாங்க. இப்போ என்னமோ முகத்துக்கு ஏதோ ஃபேஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, எங்களால் பார்க்க முடியல. அது வேறு மாதிரி ஏதோ அதுல்யா ரவி மாதிரி தெரியுது. அப்புறம் மொட்ட ராஜேந்திரனோட ஒரு கேரக்டரு, அப்புறம் ஆந்திரா சார் ஒரு கேரக்டரு, ஏதோ திடீர்னு திடீர்னு ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு ஒன்று சொல்கிறது. அப்புறம் ஜான் டேவிட் ஏதோ வந்து காது கேட்காத ஏதாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கா, சும்மா ஒரு குறைய நொட்டை சொல்லணும், அப்புறம் அதை வச்சுட்டு ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து கட்டணும் அப்படின்னு ஒன்று பண்ணக்கூடாது. அந்த கதையில் வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட்டு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் அடுத்து தான். இங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு இந்த கதை ஆஹா ஓஹோ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு கோவம் தான் வருது. உண்மையிலே ஒரு நல்ல படம் இந்த மாதிரியான சில படங்கள்னால வந்து எங்கேயோ வந்து சிதறடிக்கப்படுது, ஒரு நல்ல இயக்குனருக்கு வாய்ப்பு பறிக்கப்படுது. இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போலாம் வந்து மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு இன்னும் கம்மியாகிடும். இப்படி இந்த படத்துக்கு எதுக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்ன்னு அப்படிங்கிற ஒரு பேர்னா, அவங்க பழைய திருடர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணி எதுலேயுமே ஒரு முழுமை அடையாமல், எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாமல், அந்த காமெடியில் எதுவுமே வந்து சென்ஸ் இல்லாமல் நம்ம படம் பார்க்கும்போது வெறுப்பேற்றி கடுப்பேற்றி இப்படி ஒரு படத்தை பார்க்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம் தயவு செய்து போகாதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.